இதெல்லாம் வன்மம் நான் நினைக்கிறேன். வன்மம் விஜய் மேலே. அவங்களுக்கு என்ன விஜய் மேலே அவ்வளோ வன்மையும் தெரில. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்குது. அரசியல் தெரியாத கூட்டம், அரசியல் அறிவு இல்லை, அனுபவம் இல்லை, கொள்கை இல்லாத கூட்டம்ன்றாங்க. நான் பல நேர்காணலில் சொல்லியிருக்கேன். கொள்கைன்னா என்ன கொள்கை? ஒரே குடும்பம் ஆட்சிக்கு கொண்டு வரணும், அப்பா பையன் பேரன், இதுதான் கூட்டம் கொள்கையா? இதுதான் தமிழர் கொள்கையா? தமிழ்நாட்டு கொள்கையா? பரம்பரை ஆட்சி குடும்ப ஆட்சியை கொண்டு வர்றது தான் உயரிய கொள்கையா? அதே போல் எல்லாவற்றிலும் ஊழல் செய்வது, எல்லாவற்றிலும் கொள்ளையடிப்பது என்பது தான் கொள்கை உள்ள கூட்டமா? என்ன சொல்ல வராங்க இவங்க? ஒரு ஆள் ஊழல் குற்றச்சாட்டில் லஞ்சம் வாங்கிட்டாருன்னு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு போகிறாரு. ஜெயிலுக்கு போனாலும் அவரை மந்திரி பதவியிலேயே தக்க வச்சிட்டுருக்கிறது, இதுதான் ரொம்ப பெரிய உயர்ந்த கொள்கையா? இந்த மாதிரி கொள்கையெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தேவையே இல்லைன்ற நான். கோர்ட்டில் போயிட்டு அவர் மந்திரியாக இருக்க மாட்டாருன்னு சொல்லிவிட்டு விடுதலை வாங்கிட்டு 2 நாள் கழித்து அவருக்கு மந்திரி பதவி கொடுக்குறீங்க. இது என்ன வகையான கொள்கை? அப்புறம் கோர்ட்டு திருப்பி கொட்டு போட்டவொன்னே தான் நீ மந்திரியாக இருக்கணுமா இல்லை ஜெயிலில் இருக்கணுமா முடிவு பண்ணிக்கணும். பிறகு நான் வெளியவே இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு திரும்பவும் சம்மந்தப்பட்ட ஆளை மந்திரி பதவி ராஜன் பண்ணார். இதுதான் திராவிட மாடல் கொள்கையா? இதுதான் கொள்கை கோட்பாடு? அதே போல் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், திமுகவினுடைய கொள்கை எவ்வளவு நல்ல கொள்கைன்னா, பாஜக ஆட்சியில் இருப்பாங்க, மந்திரிங்களாக இருப்பாங்க, காங்கிரஸ் ஆட்சியில் இருப்பாங்க, 3வது அணின்னு சொல்கிற தேவகவுடா ஆட்சியில் இருப்பாங்க, விபி சிங் ஆட்சி அமைச்சா அதுலேயும் இருப்பாங்க. இது என்னங்க சர்வ கட்சியா இது? திமுக என்பது பாஜக எதிர்ப்பு அப்படின்னு இப்போ பேசுகிறாங்களா? எல்லா கட்சிக்காரங்களோட பதவிக்காக எங்கேயும் இருப்பாங்கன்றது தானேங்க இது. இந்த கொள்கையை தான் பெரிய உயர்ந்த கொள்கைன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கொள்கையெல்லாம் விஜய்கிட்ட இல்லைன்னு நான் நினைக்கிறேன்.